நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகப்பட்ட சிவபெருமான் அதாவது ஆதியிலே இந்த உலகம் எப்படி தோன்றியது தெரியுமா? இந்த இறைவன் கொலுவிருக்கும் கைலாயம் எப்படி தோன்றியது தெரியுமா? ஆதி ஒரு நாளையிலே உலகத்திலே எதுவும் இல்லாத போது ஓம் என்ற பிரணவத்திலே வந்து பிறந்தவள் தான் இந்த பார்வதா தேவியானவள். ஓம் என்ற ஒளியிலே பிறந்த பார்வதா தேவி தான் முதலாவது உலகத்திலே அவதாரம் செய்ததே சக்தி தான். அதான் முதல்ல கேட்பாங்க, எப்படி கோழி வந்ததா முட்டை வந்ததான்னு. சரிதானே? அப்போ கோழி தான் முதல்ல வந்திருக்கு. அப்படியா? ஆமா, அம்மா முதல்ல வந்து பிறவி எடுத்திருக்கா. சரிதான், சரிதானே? அப்போ ஓம் என்ற பிரணவத்திலே பிறந்தவள் தான் சக்தியாகப்பட்டவள். அப்ப சக்தி பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஓம் என்ற ஒளியில இருந்து விநாயகப் பெருமாள் பிறந்தார். விநாயகப் பெருமாள் பிறந்த உடனே என்ன சொன்னாராம் தெரியுமா? என்ன சொன்னார்? சக்தியை பார்த்து தாயே நாராம். அம்மான்னு சொன்னார். தாய் என்ன உடனே பார்வதா தேவிக்கு அவர் தான் தலைமகன். தலைமகனா அமைத்துக் கொண்டாள். ஆமா. அதற்கு அடுத்தாலே யார் பிறந்தா தெரியுமா? மூன்றாவதாக ஓம் என்ற பிரணவத்திலே இருந்து ஆதி நாராயணன் என்பெருமாள் வந்து பிறந்தார். என்பெருமாள் நாராயணமூர்த்தி பிறந்த உடனே சக்தியை பார்த்து தங்கையே நாரா. அதனாலே சக்திக்கு நாராயணன் அண்ணனாக அவதரித்தார். இவர்களுக்கெல்லாம் பிறகுதான் சிவபெருமான் அந்த ஓம் என்ற ஒளியிலே பிறந்தார். சிவன் தோன்றி பார்வதியை பெண்ணே நாரா. பெண்ணே என்று சொன்னதினாலே பார்வதா தேவி என்னை பெண்ணென்று சொன்னி நீங்கள் தான் எனக்கு கணவன் என்று கணவன் என்று ஏற்றுக்கொண்டாலும் பார்வதி வந்து முதலாவது பிறந்தவா. அப்போ சிவனுக்கு வயதுக்கு மூத்தவளாகி விட்டார். அப்போ கணவனுக்கு மூத்தவளாக இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி சக்தியே நீ அக்னி பிரவேசம் செய்து வந்து மறு அவதாரமாகி வந்து என்னை திருமணம் செய்து கொள்வாயாக என்னார். அப்போ பார்வதி அக்னி யாகத்தை வளர்த்து பார்வதா தேவி யாகத்திலே இறங்கி மறு அவதாரமாகவே அக்கினியில் தலைமுழுகி பார்வதா தேவி வரும்போது பார்வதிக்கு பின்னாலே அந்த அக்கினி யாகத்திலே பிறந்து அக்கினி சுரூபமா அங்கார ஓங்காரமா ஒரு பெண் வந்து பிறந்தா. பார்வதிக்கு பின்னாலே நிழலை போல வந்ததா. அப்ப அங்கார ஓங்கார சுரூபங்களோடு அக்கினியிலே காளி சுரூபத்திலே பிறந்ததனால அக்கினி காளி என்ற ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்து பார்வதிக்கு பின்னாலே வந்த நீ அவளுக்கு தங்கையாக இருப்பாயாக அப்படின்னு அக்கினி காளின்னு அம்மாளுக்கு ஆண்டவன் பெயரை கொடுத்தார். அக்கினி யாகத்திலே பிறந்தவா நம்ம பத்திரகாளி அம்மா. அவளுக்கு முதல் பேர் வந்து அக்கினி காளி தான். சான்றோர் சத்திரிய குல மக்களை பத்திரமா அம்மா வளர்த்ததுனாலதான் அவளுக்கு பத்திரகாளின்னு பேர் வந்தது. ஆமா, முதலாவது அம்மாளுக்கு வந்து அக்கினி காளி என்பதுதான் முதலாவது பேர். அப்போ இப்பேற்பட்ட என் தாயாகப்பட்ட அக்கினி காளி அம்மாளை நீ கைலாசத்திலே அங்கார ஓங்காரமா சுரூபமா நீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே என் தாயான காளியம்மா அவ வீர பல்லா விரிசடையா தாய விரித்தாடும் தலைமுடியா ஏ கோரவாயா கோர பல்லா கோரவாயா கோர பல்லா அம்மாளுக்கு கோர முக கண்ணழகா அம்மானி அக்கினி யாகத்திலே பிறந்ததால தாயாக்கினி காளி அம்மா ஓம்பையரு என்ற ஆக்கு வரும் அழிக்கு வரும் அவள் 1008 வரும் அவள் கொல்லு வரும் வெல்லு வரும் அவள் கோடி நல்ல வரங்கள் வாங்கி நீ அக்கினி யாகத்திலே அவதாரம் செய்ததனால காளியின் சுரூபமாக இருந்ததனால உனக்கு அக்கினி காளியம்மாள் என்று பெயர் நாமத்தை சூட்டி அங்கார ஓங்காரமா நீ வீர பல்ல விரி சடையுமா இந்த கைலாசத்தில் இருப்பதற்கு உனக்கு இடம் இல்லை. நீ பூலோகம் சென்று புட்டாபுரம் என்னும் நகரத்திலே கொலுவிருப்பாயாக. நானாக இன்னைக்கு உன்னை அழைக்க
இருக்கிறேனோ அன்னைக்கு நீ வந்தா போதும் தாயே அப்படின்னு அம்மாளுக்கு வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து பூலகத்திலே வடநாட்டிலே புட்டாபுரம் என்னும் நகரத்திலே என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா குழுவிருந்தார். என் பத்திரகாளி அம்மா அவள் கைலாச மலை கடந்து புட்டாபுரம் தன்னதிலே வந்து ஒத்த கால வழி ஓல குடிசையிலே அம்மா குழுவிருந்து வருகின்ற போது என் புட்டாபுரம் பத்திரகாளி அம்மா அப்படியாக இருக்கும் போது ஆதி கைலாசத்திலே என்ன நடக்க தெரியுமா? சாமி ஒரு நாள் தினமதியில ஆதி கைலாச வாசலில் அங்க என்ன நடக்குதா? தேவரெல்லாம் ஒன்று கூடி தெய்வ ரகசியங்கள் பேசுவாரா? தெய்வ ரகசியங்கள் அப்பன் தேவரெல்லாம் ஒன்று கூடி தெய்வ ரகசியங்கள் பேசுவார். முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க ஆண்டவன் முன்னாலே மும்மூர்த்திகளாகவே அமர்ந்து கொண்டு கைலாசத்திலே தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தெய்வ ரகசியங்கள் பேசுகிறார்கள். அதாவது இந்த உலகத்தையே நாமல் திருஷ்டித்து 14 உலகத்திலேயும் 224 புவனங்களையும் படைத்து மானிட மக்களாகப்பட்டவர்களை எல்லோரையும் நாமல் படைத்திருக்கிறோம். எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை நாமல் படைத்திருக்கிறோம். எல்லா உயிர்களையும் படைத்து எல்லா இன மக்களையும் படைத்த நாமல் சான்றோர் குல மக்களை மட்டும் இன்னும் பூலோகத்திலே நாமல் பிறவி செய்யவில்லை. அதனாலே சான்றோர் குல மக்களை எல்லாம் பிறவி செய்யணுமானா யாரு போய் அவதாரம் செய்வது அப்படின்னு தெய்வ ரகசியங்கள் பேசிக் கொண்டிருக்க தெய்வ ரகசியம் பேசும்போது அப்பந்தான் நாராயணனாகப்பட்ட என்பரும் ஆண் பார்த்தார். உலகத்திலே போய் அவதாரம் செய்யணுமானா சக்தியும் அவதரித்து விட்டாள், சிவனும் பல்வேறு விதமாய் அவதரித்து விட்டார். அப்படி இருக்கும் போது கைலாசத்திலே இருந்து அவதாரம் செய்வதற்கு போக வேண்டுமானா சிவபெருமானுக்கு பூஜை செய்து வருகிறார்களே சப்தகன்னிமார் 7 பேர்களும். அந்த சப்தகன்னியர்கள் 7 பேர்களின் மூலமாகத்தான் நாமல் சான்றோர் மக்களை சத்திரிய மக்களை பூலகத்திலே உருவாக்க வேண்டும். அப்படி என்று தெய்வ ரகசியங்கள் எல்லாம் பேசினார்கள். தெய்வ ரகசியம் பேசி முடிக்க இந்த சப்தகன்னிமார்கள் அப்படின்னா அந்தரலோகத்திலே இருக்கக்கூடிய கன்னிமார்கள் சிவனுக்காகவே பூஜை செய்யக்கூடியவர்கள். அப்ப இந்த அந்தரலோகத்தில் இருக்கக்கூடிய சப்தகன்னிமார் 7 பேரும் சிவன் அன்றாடமும் நீராடி குளித்து பூஜை செய்து வரக்கூடியது ஒரு பொற்தாமரை குளம். வடக்கு வாசல் கோட்டையிலே அமைந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த பொற்தாமரை குளத்திலே போய் அன்றாடம் ஆண்டவன் குளிப்பது நீராடுவது பூஜைகளை முடிப்பது இதுவே சிவனுக்கான சொந்தமான பொற்தாமரை குளம். அவரை தவிர வேறு யாரும் போவதற்கு அங்க அனுமதியே கிடையாது. ஆண்டவனுக்கு அவரை தவிர வேற யாருக்கும் கிடையாதுங்க. நீ 3 மாசமா குளிக்காம இருக்க அங்க போய் முங்குனேன்னு வச்சுக்க தண்ணி பூரா அழுக்காயிரும். சிவனை தவிர வேற யாருமே அங்க குளிக்க கூடாது. அப்பேற்பட்ட தாமரை குளத்துல என்ன செய்கின்றார்கள்? அப்பேற்பட்ட அந்த பொற்தாமரை குளத்துல போய் சிவபெருமான் மட்டுமே குளித்து நீராடுவது வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாளை பார்க்க இந்த சப்தகன்னிமார் 7 பேரும் சிவனுக்கு நம்மளும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டவன் தினமும் எங்கேயோ போறாரு, எங்கேயோ நீராடி விட்டு ஆண்டவன் திரும்பி வருகிறார். அப்படி எங்குதான் போறாரு, எந்த ஒரு குளத்துலதான் ஆண்டவன் நீராடி விட்டு வாராரு அப்படின்னு சப்தகன்னிமார் 7 பேரும் பார்த்தார்கள். சிவன் நீராடி வரக்கூடிய
பொறுத்தாமரை குளத்தை கண்டு கண்டு அடே அப்பா என்ன இப்பேறுபட்ட குளத்தை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே. தண்ணி பன்னீரா இருக்கு. அந்த சிவபெருமான் குளிக்கக்கூடிய பொறுத்தாமரை குளம்ல அந்த படித்துறை கூட தங்கத்தால இருக்கா. அடேங்கப்பா, படித்துறை தங்கத்தால இருக்குன்னு சொன்னா அப்ப எப்படி ஒரு அழகா இருக்கும். அழகான குளம். இப்பேறுபட்ட பொறுத்தாமரை குளத்துல நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பா நீராடியே ஆகணும். ஆமா, எது ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து கிடைக்கலன்னு சொன்னா சரி, அதுல வந்து அதிகமாக ஆசை இருக்குமா? இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு மாம்பழம் இருக்குன்னு வைங்க. ஆமா, மாம்பழத்தை சரி சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனா மரத்துல இருக்கும் அது. ஆமா, அதை எட்டி புடுங்கணும்ல. புடுங்க முடியாது. ஆமா, எந்த பொருள் மேல் ஆவல் இருக்கோ அது மேலதான் ஆசை வந்து ரொம்ப தோன்றுமா. நமக்கு நம்ம மேல எந்த குறை இருக்கோ, நம்ம குறை இருந்தா அடுத்த ஆள்கிட்ட அது நிறைவா இருந்துச்சுன்னா அவங்க நம்ம பார்க்க சொல்லும். ஆமா, எனக்கு வந்து பல்லு சரியில்லை. சரி, அப்ப அடுத்த ஆளுக்கு பல்லு நல்லா இருந்தா நான் உடனே பார்ப்பேன். இந்த மாதிரி பல்லு தான் நமக்கு நல்லா இருக்குமே, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆண்டவன் ஆணியா பல்ல படிச்சானே, அதானே கேட்டேன். வருத்தமா இருக்கு. இப்போ ஒண்ணும் கவலைப்படாத தாத்தா, உனக்கு பல்லு தானே பிரச்சனை நினைக்க. பிரச்சனையா இருக்கு. நீ ஒரு 50,000 ரூபாய் மட்டும் கொடு. 50,000 போதுமா? பல்ல பிடிங்க முடியும். உன் வாயில உள்ள பல்ல பூரா புடுங்கி புதுசா உனக்கு எப்படி ஒரு பல்லு வேணுமோ அப்படியே உனக்கு மாட்டிடுவோம். உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. சரி, பல்ல புடுங்கணும்னா முன்ன பின்ன ஆயிப்போம், மயங்கிடுவேன். ஆமா, ஒரு வழி ஆயிப்போம் பிறகு. அதனால அதுக்கும் பயமா தான் இருக்கு. உனக்கு வயசாகி போச்சு. இளம் வயசுனா தைரியமா செய்யலாம். இப்ப வயசு நமக்கு 67 வயசு ஆகுது. இனிமே பல்ல புடுங்கணும்னா முன்ன பின்ன ஆகி போச்சுன்னா ஆயிரும். உங்க பாட்டியை காப்பாத்து யாரு? அதனால இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம்னு சொல்லுதியோ? நமக்கு தேவையில்லை. சரி பரவாயில்ல. சரி சரி பரவாயில்லை, இருக்கட்டும். இந்த பொறுத்தாமரை குளத்துல போய் சிவபெருமான் மட்டுமே அன்றாடம் நீராடி வருகிறார். அதிலே நாமளும் சென்று நீராடுவோம் என்று சொல்லி சப்தகன்னிமார் 7 பேர்களும் ஆண்டவன் போனதற்கு பின்னாலே ஆண்டவன் தான் சிவபெருமா ஆண்டவன் தான் சிவபெருமா அவரை நீராடி போன படித்துறையில தங்க படித்துறையில இறங்கி பார்த்தா தண்ணீர் இருக்கக்கூடிய அழகை பார்த்தா அந்த பொறுத்தாமரை குளத்தை சுத்தி ஒரே பூங்காவன தோட்டம். பூக்காத பூவே கிடையாது. என்னென்ன மலர்கள் உண்டோ அத்தனை மலர்களை அங்கே எடுக்கலாம். மந்தாரை, பிச்சி, இருவாச்சி, செண்பகம், ஆடாமல்லி, வடன்மல்லி, சூடார்மல்லி, சுடர்மல்லி, மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், கட்டிக்கட்டி, சேவல் பூ, செவந்தி பூ. அடே அப்பா, அப்படி அனைத்து விதமாகப்பட்ட புஷ்பங்களும் பூத்து புழங்கக்கூடிய பொறுத்தாமரை குளத்திலே பூக்கள் எல்லாம் நிறைந்திருப்பதை கண்டார். இப்பேற்பட்ட குளத்துல குளிச்சா நம்ம இங்கெல்லாம் குளிக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவே சிவபெருமான் யாரிடத்திலேயும் சொல்லாமலே வந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு அவள் துயிலை உரிந்தார். அவள் துயிலை கலைந்து ஆடைகளை கலத்தி அந்த புறத்திலே வைத்துவிட்டு சப்தகன்னிமார் 7 பேரும் பொறுத்தாமரை குளத்துல இறங்கினா. குளத்துல இறங்கினால குளிச்சுட்டு போனான்னு குளிச்சுட்டு மேல ஏறவே மாட்டேக்கான். தண்ணி அப்படி வெதுவெதுப்பா இருக்கு. ஆமா ஆமா, தண்ணி வந்து குளுமையா இருக்கு. அதான் சின்ன பிள்ளைங்க வந்து பெரிய ஆளுக்கு வயசான ஆளுக்குன்னா ஒரு வாரமா இறங்கி குளிச்சுட்டு அதுங்க போவாங்க. சரிதான். வயசு பொண்ணுங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு தொட்டு பிடிச்சி உள்ள விளையாடுவாங்க. இன்னைக்கும் பாருங்க என்னையா குற்றால அருவில போனா ஆமா குளிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். வெளியே வர முடியாது. ஆமா, அந்த அருவியை விட்டு
வெளியே வரவே மனசு வராது. காரணம் என்ன? அவ்வளவு குளுமையா இருக்கும் தண்ணி. தண்ணியினுடைய மகிமை அது. அப்படி அப்போ இவ குளத்துக்குள்ள இறங்கின உடனே தண்ணி இருக்கக்கூடிய அழகை கண்டாள். முங்குனா, குளிச்சா, கொண்டு வந்த மஞ்சளை குணமோடு பூசினா. மஞ்சளை தேய்ச்சி 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 படித்துற வாசல்ல பூரா மஞ்சள். குளித்து முடித்து விட்டு குங்குமத்தை வைத்தா. சரி, குளம் பூரா குங்குமமும் மஞ்சளும். அதோடு விட்டாளா, அருகாமையில இருக்கக்கூடிய உள்ள பூ மலர்களை எல்லாம் பறித்தார். பூ மலரை பறித்து ஒருத்தி காத்துல வச்சு பார்த்தா, ஒருத்தி இடது பக்கமா வச்சு பார்க்கா, ஒருத்தி பின்னால கூந்தல்ல வச்சு பார்க்கா, ஒருத்தி காத்துல கம்மலா வச்சு பார்க்கா. அப்ப இப்படி பூவை எல்லாம் பறித்து பறித்து அங்க இங்கும் போட்டு பொத்தாமரை குளத்தையே புழுதி மண்ணா ஆக்கிட்டா. அப்போ அழகா இருந்த குளத்தை அலங்கோலமாக்கினா, சிறப்பாக இருந்த குளத்தை சீர்கேடாக ஆக்கினா. அவள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலக்கி சிவனார் குளிக்கும் தெப்ப குளத்தையே சீர்கேடாக்க இப்படியே பல நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. பல நாட்களா நடக்க நடக்க சிவபெருமான் வந்து போயிருக்கும் போது வித்தியாசத்தை கண்டுபிடித்தார். நம்ம மட்டும் நீராடக்கூடிய இந்த பொத்தாமரை குளம் இப்படி கலங்கமா இருக்கு, இது என்னவா இருக்கும்? ஒருவேளை வேற யாராவது வந்து குளித்து நீராடி போறாங்களான்னு தெரியல. ஆணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய மாட்டார். பெண்ணாக இருந்தா மட்டும்தான் இத்தனை வேலையை செய்ய முடியும். அதனால இப்பேற்பட்ட கல்வர்களை நாமல் கைபிடியாக பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் பொத்தாமரை குளத்துக்கு காவல் வைத்தார். யமகாலன் தூதன் மூவேர்களையும் காவல் வைத்தார். 8 நாளாச்சு, 3 பேராலையும் பிடிக்க முடியல. இவங்க கண் அயரக்கூடிய நேரத்திலே வந்து நூல்பாலம் வழியா வந்து குளித்து விட்டு கைலாசத்துக்கு போயிருவா. பிறகு இவங்களாலையும் அவளை பார்க்க முடியலன்னு சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் இவர்களெல்லாம் பிடிக்க முடியாது, இப்பேற்பட்ட கல்வர்களை பிடிக்கணும்னு சொன்னா கண்ணபிரானால் தவிர வேற யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி ஆதி நாராயணன் அவநீத கண்ணனை வரவழைத்து சீக்கிரமாகவே நீங்க கைலாசம் வர வேணும் என்று ஆண்டவன் அழைக்க என்பெருமான் பச்சைக்கால் கருடன் ஏறினார். பார கைலைங்கிரி மலைக்கு வந்தார். கைலைங்கிரி மலைக்கு வந்த கண்ணபிரான், ஆண்டவா பரம்பொருளே, மைத்துனா அத்தானே கோபாலா, ஏன் என்னை அழைத்தீர்கள்? அழைத்த காரணத்தை சொல்லுங்கள். ஆயவா கோபாலா, நான் மட்டும் குளித்து நீராடும் பொத்தாமரை குளத்திலே யாரோ பெண்கள் வந்து குளித்து நீராடி குளித்தாலும் பரவாயில்லையா, அழகான குளத்தை அசுத்தமாக்கி போட்டிருந்தாங்க. மஞ்சளும் குங்குமமும் பூவுமா தண்ணி எல்லாம் குட்ட புழுதியா கலக்கி நான் போனாலே குளிப்பதற்கு மனம் இல்லாம திரும்பி வந்து விடுகிறேன். நான் மட்டும் நீராடும் அந்த புனிதமான பொத்தாமரை குளத்துக்கு குளிக்க வந்து போகக்கூடிய கல்வர்களை நீங்க தான் காவலா இருந்து அவளை கைப்பிடியா பிடிக்கணும். கைப்பிடியா பிடிக்கணும்னு சொன்ன உடனே அப்ப கண்ணபிரான் வந்து கண்ணபிரான் ஆகப்பட்டவர் சிவபெருமான் இடத்திலே ஆட்டும் என்று சம்மதித்து பொத்தாமரை குளத்தில் வரும் பெண்களை கைப்பிடியாக பிடிக்க வேணும் என்று என்பெருமான் கருட வாகனமாக வடிவத்தை எடுத்து
வன்னி மரத்துல போய் கண்ணபுரான் உட்கார்ந்து வாரவங்களை போறவங்களை யாரு வரான்னு கண்காணித்து கொண்டு இருந்தார். அப்ப இவர் வன்னி மரத்துல போய் கண்ணபுரான் ஒளிந்திருக்கு காவலாக இருப்பது கன்னிமார்களுக்கு தெரியாது. என்னைக்கும் போல அன்னைக்கு அந்தரலோகத்தை விட்டு நூல்பால வழியா வந்து யாருக்கும் தெரியாம பொறுத்தாமரை குளத்துக்கு நீராட வேணும் என்று வந்தார். நீராட வேணும் என்று வந்தவா அப்ப இந்த பொறுத்தாமரை குளத்துக்கு வருவது யாராக இருக்கும்? பொறுத்தாமரை குளத்துக்கு வருவது யாராக இருக்கும் என்று காவல் கொண்டிருந்த கண்ணபுரான் சப்தகன்னி 7 பேரும் நூல்பாலம் வழியா வருவதை பார்த்தார். அடே சப்தகன்னி பெண்களே, நீங்க தான் இந்த வேலையை பார்ப்பதா? உங்களை கைப்பிடியாக பிடிக்காம நான் இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு வன்னி மரத்தை உட்கார்ந்து சிரித்த முகமாக கண்ணபுரான் பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்து கொண்டிருக்க இவ 7 பேரு என்னைக்கும் போல அன்னைக்கு அவ ஆடையை கலத்தினான். ஆடையை கலத்தி கரையிலே வைத்து விட்டு ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே பொறுத்தாமரை குளத்துக்குள்ள இறங்கினாள். பொறுத்தாமரை குளத்துக்குள்ள இறங்கின உடனே கண்ணை நினைக்காரு, இவ குளிக்க போனாலும் தப்பு இல்ல, ஆடை இல்லாமல் அப்படியே அல்லவா இந்த புனிதமான பொறுத்தாமரைக்குள்ள இறங்குதா அப்படின்னு சொல்லி கண்ணபுரான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார். இவ என்னைக்கும் போல ஆடினா பாடினா குளித்தா ஆட்டம் போட்டா மஞ்சளை தேய்ச்சா குங்குமத்தை பூசினா பூவெடுத்து சூடி முடித்து குளித்து நீராடி விட்டு ரொம்ப நேரத்துக்கு பிறகு கரைக்கு வந்து ஆடையை அணிந்து மேல்லோகத்துக்கு போவோம்னு கரையை பார்த்தா கரைக்கு தான் ஏறி வந்திருக்க அவுத்து வைத்த ஆடையை காங்கல. அவிழ்த்து வைத்த ஆடையை காங்கலன்னா நம்ம எப்படி அந்தரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சப்தகன்னி 7 பேரும் பதறி போய் மறுபடியும் குளத்துக்குள்ள இறங்கிட்டா. ஆடை எங்க இருக்கு? கண்ணபுரான் அத்தனை ஆடைகளையும் எடுத்து வன்னி மரத்துல கொண்டு வச்சிருக்காரு. வன்னி மரத்துல வச்சிருந்தா அவ ஆடை எடுக்க முடியுமா? முடியாது. ஐயோ கடவுளே, என்ன இது ஆபத்து வந்து விட்டது, எங்கள் மானமே பறிபோகி விட்டது அல்லவா, எங்கள் ஆடையை எடுத்தவர் யாரும் பார்த்தவர் யாரோ உண்டா அப்படின்னு பொறுத்தாமரை குளத்துக்குள்ள நின்று சத்தம் போட்டா. சத்தமே கேட்கல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே கண்ணபுரான் வன்னி மரத்துல இருந்து கெக்கென்று சிரித்தார். என்ன ஒரு தெய்வீக சிரிப்பையா உங்க சிரிப்பு. தெய்வீக சிரிப்பு இல்லைன்ட்டாப்ல. பரவாயில்ல. இது இந்த சிரிப்புல பொம்பளை தோத்துருவோம். அப்படியா? இன்னும் சிரிப்பாணி நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிரிப்பாணியா சிரிச்சேன். சரிதானே? அப்ப கண்ணபுரான் வன்னிமரத்துல இருந்து கெக்கென்று சிரிக்க சப்தகன்னி 7 பேரும் மரத்தை பார்த்தா. கண்ணபுரான பார்க்க முடியல, மரம் அவ்வளவு உயரம். அப்ப யார் இப்படி சிரித்து கொண்டிருப்பது, எங்கள் ஆடைகளை கீழே போட்டு விடுங்கள், எங்கள் மானம் பறிபோகி விட்டது ஐயா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா. கண்ணன் தன்னுடைய சொரூபத்தை எடுத்து அடியே சப்தகன்னிமார்களே, பெண்ணென்று கொஞ்சமாவது உங்களுடைய உடம்பிலே பயம் வேண்டாமா? குளத்துக்கு நீராட வந்தது தவறு இல்ல. ஒட்டு துணி இல்லாமல் பெண்கள் ஆடை இல்லாம குளத்துக்குள்ள இறங்கி நீ குளிக்கலாமா? ஆடையை திருப்பி என்னால தர முடியாது. சிவன் குளிக்கும் பொறுத்தாமரை குளத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு உடனே அப்போ இவ 7 பேரும் பார்த்தா. கண்ணா மாயவா, எங்களை மன்னிக்க வேண்டும், சிறியார்கள் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுத்து எங்கள் மானத்தை காப்பாற்றுவதற்கு எங்கள் துணியை நீங்க கீழே போடுங்கன்னார். நீங்க செய்த தவறுக்கு உங்களுக்கு ஆடையே கிடையாது. அதை மீறி உங்களுக்கு ஆடை வேண்டும்னு சொன்னா மாமான்னு கூப்பிடுங்கன்னார். மாமான்னு கூப்பிடவா? அம்மா உங்களுக்கு ஆட வேண்டாம், இந்த மாமான்னு கூப்பிடுங்க. மாமான்னு கூப்பிடுங்க, இல்ல மச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு கண்ணபுரான் கேலியும் கிண்டலுமா பேச கடைசி வரையிலேயும் ஆடையை கண்ணபுரான் கொடுக்கவே இல்லை. ஆடையை திருப்பி கொடுக்காத காரணத்தால் சப்தகன்னி 7 பேரும் பொட்டாமர குலமதி மானம் பறி போகுதென்று மறுபடியும் சொல்லுவா. ஆடையவும் கேட்பாளா, அவன் அங்கு இங்கு
கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ சப்தகன்னி 7 பேரு என்ன செய்யணும் தெரியாம மறுபடியும் குளத்துக்குள்ள இறங்கினான். மறுபடியும் குளத்துக்குள்ள இறங்கி அவ என்ன செய்தா தெரியுமா? இந்த தாமரை பூவை எடுத்து தாமரை பூவினுடைய தண்டை முறித்து அதில் வரக்கூடிய நாரால தாமரை பூ எதில வச்சு ஆடையா தச்சு தாமரை பூவை தன்னுடைய உடம்பை மறைத்து கரைக்கு ஏறி வந்தார். கண்ணபுரான் விடுவாரா? கண்ணபுரான் இப்படி ஆடை இல்லாமல் வரலாமா? உங்களுக்கு ஆடை இல்லாம தாமரை பூவையா மறைத்து கொண்டு வாரீங்க, இருங்கடி உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. அப்படி என்று கண்ணபுரான் ஒரே வெள்ளாடை வடிவம் கொண்டு வெள்ளாடை வடிவம் கொண்டு விரட்டி விரட்டி போறாரு. சப்தகன்னி 7 பேர், சப்தகன்னி 7 பேரையும் வெள்ளாடு வடிவம் கொண்டு கண்ணை விரட்டி விரட்டி கடிக்காரு. மறுபடியும் இவன் தண்ணிக்குள்ள இறங்கினான். ஐயோ கண்ணபுரானே, ஆதி நாராயணா எங்களை மன்னிக்க வேண்டும், எங்கள் ஆடைகளை தரவே வேண்டாம். உங்கள் ஆடைகளை திருப்பி தர முடியாது. அவ கட்டி இருந்தாலே தாமரை இதழ், அதையும் வெள்ளாடு வடிவம் கொண்டு மேய்ந்து விட்டார். பொற்தாமரை குளத்துக்குள்ள என்ன செய்யணும் தெரியாம நேரம் ஆக 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 தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்த உடனே உடலில் உள்ள குளிர் தாங்க முடியாம சப்தகன்னி 7 பேரும் குளிர்னால கிடுகிடுகிடுன்னு நடுங்குதா. கண்ணபுரான் காத்து மழையுமா ஏவி விட்டார். காத்து மழையுமா ஏவின உடனே அந்த குளிர்ல தாங்க முடியாம சப்தகன்னி 7 பேரும் கரைக்கு வருவாளோ தண்ணிக்குள்ள போவாளோ. பிறகு பார்த்தா சப்தகன்னிமார்கள் குளிரை தாங்க முடியாமல் நிற்பதை கண்ணபுரான் கண்டு இவளுக்கு இருக்கக்கூடிய குளிரை போர்ப்பதற்கு கண்டிப்பாக இவ அக்கினியை தேடுவார் அப்படின்னு சொல்லி அக்கினி தேவனை வரவழைத்து காட்டுக்குள்ள அக்கினியா ஏவ சொன்னார். அக்கினியா ஏவன உடனே இவ சப்தகன்னி 7 பேரும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி அப்படியே கரைக்கு ஓடி வந்து அக்கினியை சுத்தி 7 பேர் உட்கார்ந்து இருந்தா. அக்கினியை சுத்தி 7 பேர் அமர்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்க இப்ப அச்சுதனாகி என்பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? அவரோ சப்தகன்னி 7 பேரு சப்தகன்னி 7 பேரு அக்கினி ஸ்வரூபம் கொண்டு கட்டி தழுவுவாரா கட்டி தழுவுவாரா கண்ணனான கோபால அவரோ அக்கினி ஸ்வரூபம் கொண்டு அச்சுதன் தாயன் பெருமாள் சப்தகன்னி 7 பேர் கட்டி தழுவுவார் கண்ணனான என் பெருமாள் அக்கினி ஸ்வரூபமாகி அச்சுதனாகி என் பெருமாள் சப்தகன்னி 7 பேரையுமே கட்டி தழுவ அக்கினி போல அங்கும் இங்கும் பறந்து சப்தகன்னியை தொட்டு தழுவிய உடனே ரிஷி கற்பூர் தாங்காமல் 7 பேரும் அதே சமயத்திலே கர்ப்பமானா. 7 பேரும் அதே சமயத்திலே கர்ப்பமான உடனே அதே இடத்திலே 7 பேருமே 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். 7 ஆண் குழந்தையை பெற்றெடுக்க அப்பந்தான் சப்தகன்னி பார்த்தா ஐயையோ கன்னி என்று பெயர் கொடுக்கக்கூடிய நாமல் சப்தகன்னியர்களாக இருந்து கொண்டு இப்படி 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டோமே. நாமல் கன்னியே அவதாரமாக இருந்த நாமல் கன்னித்தன்மை பறிபோகி விட்டதே. கண்ணபுரானுடைய லீலை என்று தெரிந்து கொண்ட சப்தகன்னி 7 பேரும் இனி நாமல் இந்த ஆண் குழந்தை எடுத்துக்கொண்டு போனோமானா நம்மளுக்கு மதிப்பு கிடையாது. நாமளுடைய கற்பு பறிபோகி விட்டது. இனி நாமல் இங்கிருக்க கூடாது என்று நூல் பால வழியாக ஆதி கைலாச வந்த அந்தரலோகத்துக்கு பறந்து விட்டார்கள். அவ அந்தரலோகத்துக்கு பறந்தவுடனே கண்ணபுரான் பார்த்தார். ரிஷிகற்பம் ராத்தாங்காமல் சப்தகன்னி 7 பேரு 7 ஆண் குழந்தையெல்லாம் பெற்று போட்டு விட்டா. நம்மளுடைய பிள்ளைகள் இந்த 7 ஆண் குழந்தைகளை வளர்ப்பது நம்மளால கூடாதே. பிள்ளைக்கு பால் அமிர்தம் கொடுக்கணும், தாளாட்டணும், சீராட்டணும், வீரத்தோடு விவேகத்தோடு இந்த 7 ஆண் குழந்தைகளையும் வளர்க்கணும். அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கண்ணபுரானுக்கு அந்த 7 ஆண் குழந்தைகளையும் கண்ட உடனே 7 14 கரங்கள் முளைத்ததாம். அப்ப 7 14 கரங்கள் முளைத்த உடனே 7 குழந்தைகளையும் தன்னுடைய 7 கரங்களினால் ஏந்தி கொண்டு கைலைங்கிரி மலைக்கு வந்தார். கைலைங்கிரி மலைக்கு வந்து கடவுளுக்கு முன்னாலையும் பார்வதிக்கு முன்னாலையும் அமர வைத்து, அண்ணா கோபாலா, கல்வர்களை பிடிக்க போன உனக்கு இந்த கை குழந்தைகள் ஏது? நாராயணன் நவநீத கண்ணன் நடந்த விவரத்தை எடுத்து சொன்னார். அம்மா பார்வதியே, அத்தான் சிவபெருமானை, நான் ஈண்டெடுத்த 7 இந்த ஆண் குழந்தைகளையும் வீரத்தோடும் விவேகத்தோடும் பாலூட்டி சீராட்டி வளர்க்கணும். அப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னா யாரிடத்திலே ஒப்படைப்பது, எவரிடத்திலே கொடுப்பது அப்படின்னு ஒருவருக்கொருவராக ஒன்று கூடி பேசினார்கள். அப்பந்தான் சக்தியான பார்வதியும் சிவபெருமானும் சொன்னார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா வாரும் ஐயா கோபால, வாரும் ஐயா கோபால், வார்த்தை ஒன்று சொல்ல கேள், அஞ்ச வேண்டாம் வளைய வேண்டாம், அருங்கவல உனக்கு வேண்டாம், புட்டாபுரம் கொலுவிருக்கும், புட்டாபுரம் கொலுவிருக்கும், பத்திர காளிய வளைக்க வேண்டும், பத்திர காளிய வளைக்க வேணும் என்று சொன்னுகின்ற வேளையில், சொல்லுகின்ற வேளையில் ஆட்டு வண்டி சம்மதி அச்சுதந்தா என்பேரும். அண்ணா கோபால கண்ணா, உன்னுடைய பிள்ளைகள் இந்த 7 குழந்தைகளையும் சீரோடும் சிறப்போடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் பிள்ளையை வளர்க்கணும்னு சொன்னா வேறு யாராலும் முடியாது. ஆங்கார ஓங்காரமா இருக்கிறாளே புட்டாபுரம் காத்த என் பத்திரகாளி அம்மா, அவகிட்ட ஒப்படைத்த பிள்ளைகளை அடக்க ஒடுக்கமா எப்படி வளர்க்கணுமோ அவதான் பொறுப்பா வளர்க்க முடியும். அவதான் பக்குவமா வளர்ப்பா. அதனாலே புட்டாபுரம் காக்கக்கூடிய பத்திரகாளி அம்மாளிடத்திலே இந்த 7 பிள்ளைகளையும் ஒப்படைப்போமே அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து புட்டாபுரத்தில் இருக்கும் பத்திரகாளி அம்மாளை நினைத்தார்கள். பத்திரகாளி அம்மா உடனே கைலைங்கிரி மலையிலே தோன்றி, என்னை அழைத்த விவரத்தை சொல்லுங்கள் ஐயா. தங்கையே பத்திரகாளி அம்மா, சப்தகன்னி 7 பேர்களுக்கும் என்னுடைய ரிஷிகற்பம் தாங்காமல் 7 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டார்கள். பிள்ளையை பெற்று எடுத்து விட்டு அவ அந்தரலோகம் போயிட்டா. இந்த 7 ஆண் குழந்தைகளையும் வீரத்தோடு விவேகத்தோடு வளர்க்கணும்னு சொன்னா உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. அதனால 7 குழந்தைகளையும் வளர்ப்பது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு பத்திரகாளி அம்மா இடத்திலே ஒப்படைக்கும் போது நாராயணன் இடத்திலே பத்திரகாளி அம்மா கேட்டா, பிள்ளையை ஒப்படைத்து விட்டீர்கள், பிள்ளைக்கு பெயர் நாமத்தை சூட்டினீர்களா? பெயர் நாமத்தை கொடுத்தால் அல்லவா நான் அழைத்து கொண்டு பிள்ளைகளை போக முடியும். அப்படி என்று அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? ஐயா சப்தகன்னி பெற்ற மக்கள், பெற்ற மக்கள், ஏ சான்றோர்கள் ஓம்பையர், சப்தகன்னி பெற்ற திருமக்கள் சான்றோர்கள். உங்க பெயரு சான்றோன் என்றும் சத்திரியன் என்றும் சாணன் என்றும் வெள்ளையானை வேந்தன் என்றும் நாடார்கள் என்றும் இப்படி பல்வேறு விதமாக பெற்ற பெயர் நாமத்தை சூட்டி என் புட்டாபுரம் காத்த பத்திரகாளி அம்மா 7 பேரையுமே தன்னோடு அழைத்து கொண்டு அவ கைலாச மலையை கடந்து என் புட்டாபுரத்துக்கு பத்திரகாளி அம்மா எப்படி வருகிறார் தெரியுமா? அவ சப்தகன்னி பெற்ற மக்கள், சப்தகன்னி பெற்ற மக்கள் சான்றோனா 7 பேரை பாணியம்மா எடுத்து கொண்டு கைலாச மலை கடந்து, கைலாச மலை கடந்து அம்மா புட்டாபுரம் வாரா.
தாயான பத்ரகாளி பெற்றெடுத்த திருமக்களை வளர்க்க வேணும் என்று சொல்லி கைலாச மலையை கடந்து என் தாயான பத்திரகாளி அம்மா நேர புட்டாபுரத்திற்கு வந்தார். புட்டாபுரத்திலே புகழ்பெரிய பத்திரகாளி அம்மா 7 ஆண் குழந்தைகளையும் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு பால் அமிர்தம் கொடுக்கணுமானா எப்படி கொடுப்பது அப்படின்னு என் தாயான பத்திரகாளி அம்மா காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெண் புலியை கண்டார். பெண் புலியை அழைத்து வந்து அந்த பெண் புலியினிடத்திலே பால் அமிர்தத்தை கொண்டு வந்து 7 ஆண் குழந்தைகளுக்கும் கொடுத்து பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே இந்த புலிப்பாலை கொடுத்து வளர்த்து வந்தா புட்டாபுரம் பத்திரகாளி அம்மா. புலிப்பால் குடிச்ச மக்கள். ஆமா சும்மா ஒண்ணும் இல்ல. மேல பாருங்க. அப்ப இந்த புட்டாபுரம் காத்த என் தாயான பத்திரகாளி அம்மா பெண் புலிப்பாலை கறந்து பிள்ளைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு ஊட்டினா. சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு பால் அமிர்தம் கொடுக்கலாம் பரவாயில்லை, வளர வளர பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? சிறு வயதிலே கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு அமிர்தம் சரியாக இருந்தது. வளர வளர பிள்ளைகளுக்கு பசி போக்குவதற்கு அமிர்தம் காணவில்லை. அப்படி காணாமல் இருக்கும் போது பத்திரகாளி அம்மா என்ன செய்கிறா தெரியுமா? ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா உடம்பெல்லாம் நெய் ஊறுக என் புட்டாபுரம் காட்ட வேளா என் புகழ் பெரிய பத்திரகாளி அவள 4 ஒரு மேனியுமா நாடார் கூட மக்களைத்தான் சப்தகன்னி பெற்றெடுத்த திருமக்கள் சான்றோர் 7 பேரும் 5 வயதிலே அம்மா அறிவு பாடங்களை கற்பித்து கொடுத்தார். 6 வயதிலே அரிச்சுவடியை படித்து வந்தார்கள். அப்ப இந்த சான்றோர் சத்திரிய குல மக்களுக்கு வளர வளர அமிர்தத்தை கொடுப்பதற்கு வயிறு பசியை அடக்க முடியல. ஒரு குழந்தையானது 5 வயது வரை தாய் தகப்பனுடன் வளரலாம், பாதகம் கிடையாது. அதாவது 5 வயது கழிந்துதானால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? அறிவூட்ட வேண்டும். அதாவது ஆமா அறிவூட்ட வேண்டுமானால் அறிவு வேணும்னா ஆசிரியரை பார்த்து சரி பள்ளியில சேர்த்தா தான் அவங்களுக்கு அறிவு வரும். நம்ம கைவசமா வளர்த்தோம்னு சொன்னா அப்படின்னா அப்படி என்றால் மண்டைக்கு ஏறாது. இருக்கக்கூடிய அறிவு இருக்கும். அதனால் இன்னைக்கும் 5 வயசுக்கு மேல பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்காங்க. கல்வி அறிவு வேணும்னா அதேதான், பள்ளிக்கூடத்துல சேர்த்தா தான் கல்வி அறிவு படிக்க முடியும். ஆமையா. சரி, எங்க தாத்தாலாம் பிறந்த நாளில இருந்து பள்ளிக்கூடத்துல தான் இருக்காரு. அப்படியா? ஆமா. 1ஆப்புல 3 வருஷம். சரி. 3ஆப்புல 4 வருஷம். 4 வருஷம். 5ஆப்புல 6 வருஷம். 6 வருஷம்.
கணக்கு பார்த்துக்கோங்க படிப்பு எப்படி இருக்கு. ஏன் இப்படி 5 வருஷம் 4 வருஷம் ஒரே அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த வேலை பார்க்காங்க பாரு டீச்சர் அம்மா. ஆமா. டீச்சர் அம்மாவுக்கு தினமும் கடையில போய் டீ வாங்கி கொடுப்பது இவருக்கு வேலை. ஆமா, டீ பச்சி. அந்த அம்மா இவனை விட்டா நமக்கு டீ வாங்க ஆள் இருக்காதுன்னு சொல்லி இவரை 4-5 வருஷமா ஒவ்வொரு வகுப்புலயா போட்டு 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 கரெக்டா 11 மணி ஆயிட்டுனா மத்தியானம் டீயும் பச்சியும் வடையும் வாங்கி கொடுப்பாரு டீச்சர் அம்மாவுக்கு. அதே மாதிரி சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா உளுந்த வடை சூடா போடுவாங்க கடையில. சரி, வடையும் டீ வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? இப்படி சகரட்டம் பண்ணா விடுவாங்களா யாரும்? நான் ஒழுங்கா தான் பரிச்சை எழுதுனேன், நம்பர் 1க்கு எழுதுனேன். சரி, ஆனா பேச்சிய மாட்டி. சரி, இந்த பேரை வேற வேற வகுப்புக்கு மாத்தணும்னு சொன்னா இந்த மாதிரி ஏவன வார்த்தை கேட்க மாட்டான். ஆமா, பாஸ் பண்ணி விட்டோம்னா அடுத்த கிளாஸுக்கு போயிடுவான் இவன் அப்படின்னு ஃபெயில் ஆக்கி போட்டாங்க. சரிதானே? ஃபெயிலாக்க போய் தான் நான் இங்க வந்திருக்கேன். சரிதானே? நான் நல்லா படிச்சிருந்தேன்னு சொன்னா கலெக்டர் ஆயிருப்பாரு. நான் கேட்க கலெக்டர் ஆக மாட்டேன். சரி, ஆமா, எங்க இருக்க வேண்டியது? சரி. அப்போ 5 வயதிலே சான்றோர் மக்கள் எல்லாம் அறிவு பாடங்களை படித்து வர என் தாயாகப்பட்ட புட்டாபுரம் காத்த பத்திரகாளி அம்மா பார்த்தா நம்மளுடைய மக்களுக்கு இந்த தாயமிர்தத்தை தாண்டியும் பிள்ளைகளுக்கு வயிறு பசியை தீர்க்க வேண்டுமானா நம்ம என்ன செய்வது அப்படின்னு புட்டாபுரத்திலே சுற்றி உள்ள இடங்களை அம்மா கவனித்து பார்த்தார். கவனித்து பார்க்கும் போது காட்டுக்குள்ளே காட்டாளம்மன் கோயில்னு ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அம்மன் கோயில். அந்த காட்டாளம்மன் கோயில்ல பூசாரி அன்றாடமும் சென்று அனுதினமும் பூஜை செய்து வருவது வழக்கம். அப்ப இந்த ஐயராகப்பட்டவர் அன்றாடம் பூஜை பண்ணி வந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திலே பூஜை பண்ணது போக இருக்கக்கூடிய மீதி உள்ள பிரசாதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்க சொல்லுவோம்னு சொல்லி என் புட்டாபுரம் பத்திரகாளி அம்மா காட்டாளம்மன் கோயிலுக்கு வந்தார். ஐயா சுவாமியே, இன்னையிலே இருந்து இந்த ஆலயத்திலே பூஜைகளை முடித்து கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை இதோ நிற்கிறார்களே நான் ஈண்டெடுத்த தவ புதல்வர்கள், இந்த 7 பேர்களுக்கும் சான்றோர் மக்களுக்கு கொடுப்பது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி காட்டாளம்மன் கோயில் ஐயரிடத்திலே உள்ள விவரத்தை சொன்னார். அன்னையில இருந்து சான்றோர் குல மக்கள் 7 பேரும் இந்த காட்டாளம்மன் கோயில்ல மணி அடிச்சாச்சுன்னா போதும். மணி அடிச்ச உடனே 7 பேரும் கோயிலுக்கு போயிருவாங்க. 12 மணி ஆகும், பூஜை ஆகும். சரி, பூஜையான உடனே கோயில பூஜை நடக்கு. ஆமா, நம்ம அண்ணன் தம்பி 7 வரும். இப்படி ஐயா மணி அடிக்கும். இப்ப வந்து சொன்னது சின்ன மணி. சின்ன மணி. பெரிய மணி எப்படி அடிக்கும் தெரியுமா? எப்படி? டொய் டைங் டொய் டைங் டைங் அப்படின்னு பெரிய மணி சத்தம் கேட்கும். சரிதானே? அப்ப இப்படி கோயில்ல மணி அடித்த உடனே தம்பிமார் 7 பேரும் சேர்ந்து கோயிலை பூசை ஆரம்பமாகி விட்டது. வயிறு பசிக்குதப்பா, வாங்கடா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு